கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன ஈசாக்க நீ மூரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் சொல்கிற ஒரு மலையில் அவனை எனக்காக தகன பலியாக பலி செலுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரே பிள்ளை, இத்தனை வருஷங்களுக்கு அடித்து பிறந்த பிள்ளை, எதுவுமே அவர் பதில் பேசலை, மனைவிக்கிட்டேயும் சொல்லலை. உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கை அழைச்சிட்டு போகிறாரு. போகும்போது வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போகிறார், நானும் என் பிள்ளையாண்டாலும் நாங்கள் போகிறோம், போயிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். அவருக்கு ஒரு விசுவாசம், கண்டிப்பாக கர்த்தர் இருக்கார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது மகன் கேட்குறான், அப்பா தகன பலிக்கு கட்டை இருக்குது, அப்போ ஆடு எங்கப்பா, நெருப்பு கட்டை இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறான். அதை கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தில் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுன்னு சொல்லி மகனை அழைச்சிட்டு போகிறான். அதே போல் ஈசாக்கையும் படுக்க வச்சு பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டர் மேலே கையை போட்டுறாத. அப்போ ஒரே மகன் தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் புத்திரன் உன் ஏகசுரன் கூட பார்க்காம எனக்காக நீ ஒப்பு கொடுத்தனால நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவருக்கு என்ன பலி செலுத்தணுமோ அந்த பலியை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த ஒரு விசுவாசத்தில் தான் அவர் போகிறார். சொல்லிகிட்டே போகிறார், நானே என் பிள்ளை திரும்பி வருவோம். அப்போ இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரே பிள்ளையை பலி செலுத்துகிறாரு. நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக செலுத்திருக்க மாட்டோம். இத்தனை வருஷம் கழித்து பிறந்த ஒரே பிள்ளையை எப்படி பலி செலுத்த முடியும்? ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பி போகிறான். கர்த்தர் பார்த்துக்கொள்வான்ற அந்த நம்பிக்கையில் போனனால கரெக்டாக அந்த இடத்துல ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு ரெடி பண்ணி வைக்கிறார் பலி செலுத்துறது. அப்போது கரெக்டாக அங்கே போய் அங்கே ஒரு கடாவை, அங்கே ஆட்டுக்கடா அங்கே ரெடியாக இருக்குது, புதரில் சிக்கிட்டுருக்கு, அதை போய் பலி செலுத்தா. அப்போ அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் இப்படி செய்யணும்னு தெரியும். அப்போ அவர் சொன்னதை நம்ம செஞ்சிடணும், அவ்வளோதான். செய்யும்போது நிச்சயமாக இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போது நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ பணம் கட்டணும், எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ குடும்பத்தின் தேவைகள் இருக்குது, பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்குது, எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கொள்வார். ஃபீஸ் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம விசுவாசத்தோடு சொல்லலாம், அவர் பார்த்துக்குவார்ப்பா. வேலை கிடைக்கல, அவர் பார்த்துக்குவார். வயசாயிடுச்சு, திருமணமாகலை, அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாமே அவர் மீது நம்பிக்கை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாம் அதை சொல்லணும், பிரச்சனை பிள்ளைகளுடைய காரியமாப்பா, நான் எதை கவலைப்படலை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். கடன் பிரச்சனையா, தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், கர்த்தர் அந்த கடனை அடைச்சி கொடுப்பார், அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ எல்லாமே ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை இடும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவர் எவ்வளோ தைரியமாக போகிறார் பலி செலுத்துறதுக்கு. பலி செலுத்து குமாரனை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துடுறாரு பாருங்க. எந்த அளவுக்கு விசுவாசம்! அந்த கத்தி எடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் நிறுத்துறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நம்ம மூழ்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டான நேரத்தில் தேவன் அற்புதத்தை தேவன் அவர் பார்த்துக்கொள்வார், அவர் செய்வார். சரியான நேரத்தில், கரெக்டாக அந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அதனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். திருமணமாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவருக்கு தெரியும் ஏற்ற நேரத்தில் பிள்ளைங்களை திருமணத்தை நடத்துவார். பிள்ளை குழந்தை இல்லையா, அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்குறோன்ட்டு, அவர் கொடுப்பார், அவர் பார்த்துக்குவார். இப்போ நம்ம ஒரு மனுஷனை சொல்லலை இவன் பார்த்துக்குவான்ட்டு, ஆனால் நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நம்ம சொல்கிறோம்,
அவரால் எல்லாமே முடியும். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை போனாலும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாத்துலேயுமே கர்த்தர் பார்த்துக்கோன்ற வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக எப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்தாரோ, ஆனால் ஆண்டோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். நம்மளும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் பாரப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறார்களோ, என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவரேன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. எப்படி ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கிய பலி செலுத்துகிற நேரத்தில் எப்படி ஆண்டவர் நிறுத்தி அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்த வைத்தீரோ, அதே போல் கத்தாம அந்தந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் கத்துரு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.